டிட்வா புயலால ஈழதேசம் முழுவதுமே சிதைந்து போய் கிடக்கிறது. வீதிகள் சேதப்பட்டு போய் கிடக்கிறது. தொடர்ந்து பாதைகளும் அதே நிலைதான். பாலங்கள் உடைந்து போயிருக்கிறது. பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு பல உயிர்களை பலி எடுத்திருக்கிறது. மதியம் 1:15 வரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் 193 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 228 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். நிறைய பேர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள். ஒரு புகைப்படம் ஒன்று பார்க்க கிடைத்தது. சில வாரங்களுக்கு முன்பு எடுத்த அவருடைய வீட்டினுடைய புகைப்படம். பல கனவுகளோடு கட்டியது என்ற மாதிரி அந்த வீட்டினுடைய புகைப்படத்தை போட்டு இப்போது எடுத்த புகைப்படத்தையும் போட்டிருந்தார். அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே அது எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நெஞ்செல்லாம் நொறுங்கி போகுது. அந்த அளவுக்கான சேதத்தை இந்த டிட்வா புயல் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். குறிப்பாக எனக்கு தெரிந்த காலத்தில் அவதானிப்பனாக இருந்தா இப்படியான ஒரு சேதத்தை ஏற்படுத்திய புயலை நான் பார்க்கல. நிசா புயல் ஒன்று ஏற்பட்டது. அந்த நிசா புயல்ல கூட இந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு இந்த டிட்வா புயல் தான் இந்த நாட்டை பெரிய அளவில் சேதப்படுத்தி இருக்கிறது என்பது சொல்ல முடியும். காலை வேளையில இந்த டிட்வா புயல் ஈழத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டது என்ற செய்தி வந்திருந்த போதும் கூட அதனுடைய தாக்கம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல இடங்கள்ல ஆறுகள் ஊடாக நீர் பாய்கிறது. பல இடங்கள் வெள்ளத்துல மூழ்கி கொண்டிருக்கிறது. மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்திருக்குது. அந்த பகுதியை அண்டி இருக்கிறவர்கள், தாழ்நில பகுதிகளில் இருக்கிறவர்கள் உடனடியாக வெளியேறுங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, மழை இந்த டிட்வா சூறாவளியை இந்த நாட்டை விட்டு விலகிச் சென்றாலும் கூட அது ஏற்படுத்திய தாக்கம் இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே மக்களாகிய நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கோ. சில செய்தி துணுக்குகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். களனி கங்கையின் வலது பக்க பாதுகாப்பு அணை உடைப்படுத்தியுள்ளதாக பரவும் தகவல்கள் பொய்யானது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர் செய்தி சொல்லி இருக்கிறதான ஒரு தகவல் வந்திருக்குது. இதே நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன்டா, இந்த ஒரு ஆபத்தான நிலையில ஒரு செய்தி வரும்போது அந்த செய்தியை மக்கள் உறுதியாக இது உறுதியான செய்தி என்று நம்பி அப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அது போலியான செய்தி என்று சொல்லும் போது இது போலியானது என்று இருப்பார்கள். இந்த புலிவருது கதை மாதிரி உண்மையிலேயே அப்படியான ஒரு பாதிப்பு வந்தா கூட மக்கள் இது போலியான செய்தியாக இருக்குமோ என்று அதை பெருசா கண்டுகொள்ளாம இதனாலேயே பல உயிர்கள் பறிபோறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த காணொளியில யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் இட்ட ஒரு பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். இவருடைய பதிவுகள் மிக முக்கியமானது. இந்த அனர்த்தமான சூழ்நிலையில மக்கள் அச்சப்படக்கூடாது, மக்களை விழிப்படைய செய்ய வேண்டும். அதை இந்த பேராசிரியர் மிகச் சிறப்பாக செய்திருந்தார். சில இடங்கள்ல செய்திகளை பார்க்கும்போது பதற ஒரு நிலை இருக்கும். ஆனா இவருடைய பதிவுகளை வந்து பார்க்கும்போது பதற்றம் இருந்தாலும் அதுல விழிப்புணர்வு என்றது இருக்கும். எனவே அதை சரியா அவர் செய்திருக்கிறார். இன்று காலை வேளையில் அவர்கிட்ட பதிவை உங்களுக்காக வாசிக்கிறேன். 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி. இது போன்ற ஒரு தருணத்துக்காகவே காத்திருந்தோம். டிட்வா புயல் முழுமையாக இலங்கையை விட்டு நீங்கியது. இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் அவ்வப்போது காற்று சற்று வேகமாக வீசும். புயல் எம்மை விட்டு முழுமையாக நீங்கி இருந்தாலும் ஏற்கனவே கிடைத்த மழை காரணமாக இன்னும் 3 நாட்களுக்கு ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் நீர்வரத்து இருக்கும். குறிப்பாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியாவுக்கு நீர்வரத்து நாளை முதல் குறைவடையும். ஆனால் மன்னாருக்கான நீர்வரத்து எதிர்வரும் 3/12/2025 வரை இருக்கும். ஆகவே குளங்களின் வான் பாயும் பகுதிகளை அண்மித்த மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம். வடக்கு, மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கடல்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஆனாலும் இந்த புயலோடு தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட எதுவும் இல்லை. கடந்த சில நாட்களாக கோரதாண்டவம் ஆடி இலங்கையின் காலநிலை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திய டிட்வா புயல் தற்போது இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறி தற்போது தமிழ்நாட்டின் காரைக்காலுக்கு மேற்கே நிலை கொண்டுள்ளது. இன்னும் ஒரு நாள் டிட்வா இலங்கையில் நிலை கொண்டிருந்தால் மாபெரும் பேரழிவுகள் இலங்கையில் நிகழ்ந்திருக்கும். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இந்த டிட்வா புயலின் நகர்வில் பல தடவைகள் எனக்கு அதிக அச்சம் இருந்தது. ஏனெனில் அதன் நகர்வு அத்தகையது. கடந்த 24/11/2025 அன்று தீவிர தாளமுக்கமாக அதன் நகர்வு வேகம் மணிக்கு 9 கிலோமீட்டராக இருந்தது. பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பின் மணிக்கு 11 கிலோமீட்டராக இருந்தது. பின்னர் புயலாக மாறிய போது சிறிது நேரம் மணிக்கு 14 கிலோமீட்டராக இருந்தது.
பின்னர் மத்திய மலைநாட்டின் செல்வாக்கு காரணமாக மணிக்கு 9 கிலோமீட்டராக குறைந்தது. பின்னர் மணிக்கு 4 ஆக குறைந்தது. உண்மையில் இந்த நேரத்தில் மிக பெரும் அச்ச நிலை இருந்தது. ஏனெனில் ஒரு புயலின் நகர்வு வேகம் குறைந்தால் அது நிலைத்து நின்று பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் அது மத்திய மலைநாட்டின் செல்வாக்கில் இருந்து விடுபட்டு பொலனறுவைக்கு வந்த பின்னர் மீண்டும் வேகம் எடுத்து 14 கிலோமீட்டர் நகர்ந்தது. பின்னர் மீண்டும் திருகோணமலைக்கு வந்து மீளவும் வேகம் குறைந்தது. மணிக்கு 8 கிலோமீட்டராக குறைந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு அச்சநிலை. ஏனெனில் ஏற்கனவே வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு கனமழை கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் மீளவும் வேகம் எடுத்து மணிக்கு 12 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் கடலுக்குள் சென்றது. இந்த டிட்வா புயலின் 2 விடயங்களுக்கு இலங்கையின் மத்திய மலைநாடு காரணமாயிருந்தது. ஒன்று, புயலின் நகர்வு வேகத்தையும் மைய சுழற்சியின் வேகத்தையும் கட்டுப்படுத்தியது. 2, மிக கனமழை பொழியவும் காரணமாக இருந்தது. எவ்வாறாயினும் இந்த டிட்வா புயல் இன்னும் ஒரு நாள் இலங்கையில் நிலைத்திருந்தாலும் இலங்கையின் நிலைமை மிக கவலைக்கிடமாக இருந்திருக்கும். இலங்கையின் நவீன வரலாற்றில் நிகழ்ந்த ஆகப்பெரிய காலநிலை சார் இயற்கை அனர்த்தம் இதுவே. இது இலங்கையின் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய 2வது இயற்கை அனர்த்தமாக மாறியுள்ளது. முதலாவது 2004ஆம் ஆண்டு சுனாமி. ஆனால் பொருளாதார பாதிப்பினை ஏற்படுத்திய இயற்கை அனர்த்தங்களில் இதுவே முதலாவது. ஏனெனில் சுனாமியினுடைய பொருளாதார பாதிப்புகள் கரையோரம் சார்ந்து மட்டுமே இருந்தது. ஆனால் டிட்வா புயல் நாடு முழுவதும் பாதித்துள்ளது. இன்னும் சில நாட்களில் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை வரும்போது அதை உணரலாம். உயிரிழப்புகள் கூட நாம் நினைப்பதை விட அதிகமாகவே இருக்க வாய்ப்புண்டு. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இதனால் 13 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஆனால் பில்லியன் கணக்கான பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. லட்சக்கணக்கான வயல் நிலங்கள், தோட்டங்கள் அழிந்துள்ளன. ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிந்துள்ளன. லட்சக்கணக்கான கால்நடைகளின் நிலை என்னவென்று தெரியவில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 200க்கும் மேற்பட்ட குளங்கள் முழுமையாக புனரமைக்க வேண்டும். வீதிகள், பாலங்கள், புகையிரத பாதைகள், பொது நிறுவனங்கள் சேதமடைந்துள்ளன. அனர்த்தத்துக்கு பின்னான நிலைமையிலும் நாம் மிக அவதானமாகவும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும். திட்டமிட்ட வினைத்திறனான அனர்த்த மீட்பு செயற்பாடுகள் அவசியம். குறுங்கால அனர்த்த மீட்பு செயற்பாடுகளும் நீண்டகால அனர்த்த மீட்பு செயற்பாடுகளும் ஒன்றோடொன்று இணைந்த வகையில் அமைய வேண்டும். இந்த மிகப்பெரிய அனர்த்தத்தில் இருந்து இலங்கையர்கள் அனைவரும் மீண்டெழ வேண்டும். அந்த வல்லமையும் ஆற்றலும் அவர்களுக்கு நிறையவே உண்டு. இறைவனும் இலங்கையர்களோடு துணை நிற்பார் என்று நாகமுத்து பிரதீப் ராஜா என்ற அந்த புவியியல் துறை பேராசிரியர் வெளியிட்ட பதிவு அது. உண்மையிலே அவருடைய அந்த பதிவில இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு இந்த நாடு எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்கி கொள்ள முடியும். உயிரிழப்பின் அடிப்படையில் சுனாமி முதலாவது, 2வது நிலையில் இருக்கிறது இந்த டிட்வா புயல். ஆனால் பொருளாதார ரீதியாக பார்க்கிற போது சுனாமியை விட பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது இந்த டிட்வா புயல் தான் என்று அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையும் தான். ஏனென்றா சுனாமி என்பது கரையோரமாக இருக்கும். ஆனால் நீங்க மத்திய மலைநாட்டினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா உண்மையில இப்படி ஒரு சேதத்தை இந்த புயல் ஏற்படுத்தி இருக்கிறது என்ற எண்ணம் தான் வந்து போகிறது. மக்களாகிய நீங்கள் மழை முடிந்தாலும் இந்த சூறாவளி விட்டு விலகி சென்றாலும் மிகுந்த அவதானத்தோடு இருக்கணும். குறிப்பாக ஆற்றோரத்துல, குளங்களுக்கு பக்கத்துல, தாழ்வு நிலப்பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாம் மிகுந்த அவதானத்தோடு இருக்கணும். இன்னும் 5 நாட்களுக்கு பிறகுதான் சாதாரணமான நிலை வரும் என்றதை ஓரளவு எங்களால் உணர முடிகிறது. மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ என்றதை இந்த காணொலியில பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.